ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு அவர் வினஸ் பெட்ஸ். நான் தான் உங்கள் வினோத். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம பண்ணையோட வாரம் இருக்க அப்டேட்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெருசாகிடுச்சு. குஞ்சுக, வாத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்கள், லாஸ்ட் டைம் இருந்த அந்த வாத்துக்கு இப்போக்கும் பாருங்கள், இந்த குஞ்சுகளாம் நல்லாவே 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி வாத்து வாலாட்டிக்கிட்டே இருக்கணும் அவளை பார்த்துட்டு. அதுக்குள்ள வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்குது இந்த வாத்து. சரியான தாய். ஆண் வாத்து வந்து ஃபீமேல் இல்லாமல் எங்கிட்டே தெரியுது, பார்க்கலாம். இந்த நம்ம சிக்ஸ் வந்து மேல் வருதா ஃபீமேல் வருதான்னு தெரில அந்த வாத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தேங்காய் வெட்டினோம், அதில் நிறையா வேஸ்டேஜ் இருந்துச்சு. நம்ம உரிச்சு என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம கொப்பரைக்கு தான் அனுப்பிச்சிடுவோம். ஸோ அதில் வந்து நமக்கு அந்த இளநீ இந்த பக்குவமாக இருக்கிறதெல்லாம் வந்து கழிச்சு போட்டாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து கோழி செட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிடுவோம். இதை வந்து உடச்சி உள்ளே போட கோழிகளுக்கு இது ஒரு தீவனமாகவும் இருக்கும். நல்ல சத்தும் கூட தேங்காய் சாப்பிடும்போது. அப்புறம் பாருங்கள், நம்ம கிழிக்கிற அந்த மட்டை வந்து விளக்கமாத்துக்காக கிழிப்பாங்க. கிழிச்சிட்டு அந்த மட்டையை ஃபுல்லாக நம்ம வந்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவாங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நமக்கு வந்து ஏற்கனவே சொல்கிறது தான் கரையான்கள் உற்பத்தி ஆகும். இன்னொன்று வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி பாய்ஞ்சாலும் சகதி மாதிரி இருக்காது. இதில் தண்ணி தேங்கி இருந்தாலும் அந்த தண்ணியை கோழி குடிக்காது. நிறையா பர்பஸ் இருக்குது இதில். நமக்கு வந்து மெயினானது 2 விஷயம்தான். தேங்கின தண்ணியை குடிக்கக்கூடாது, அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து கரையானும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப் வந்து நம்ம பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம வந்து அவ்வளோ மட்டையை தீ எரிக்க முடியல. முன்னாடி என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எரிச்சிருவோம். இப்போ அது எரிக்கிறனால என்ன வருதுன்னா, மரங்கள்லாம் நிறையா டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஒரு ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்க்லர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதுலேயே வந்து கரையான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இதுகளுக்கு ஒரு இறை கிடச்சிருது. கரையான் கிடையாது, இதில் வந்து நிறையா பூச்சிகள், புழுக்கள் எல்லாமே கிடைக்கிது. ஸோ இயற்கையாக எல்லாத்தோட சத்துமே இதில் ஃப்ரீயாக கிடைக்கிது. அதுதான் ஒரு மெயினான விஷயம். அப்புறம் பாருங்கள், பின்னாடி சைடும் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. அங்கிட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கோழியை வந்து இந்த சைடு வந்துட்டாலே போதும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருது. இது பாருங்க, குட்டியா இருக்கு இந்த சேவல். காட்டு சேவல் மாதிரியா இருக்கு. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சிறுவிடை சேவல்ல இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்டா வந்து நம்ம சிறுவிடை சேவல்களை, சிறுவிடை கோழியெல்லாம் வச்சிருந்தோம். அதுல இருந்து இந்த எக்ல இருந்து இந்த குஞ்சு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கியூட்டா இருக்கு இந்த சேவல் பாருங்க. ஆனா சரியான சேட்டைங்க இந்த சேவல். நம்ம போனோம்னா மேல எல்லாம் ஏறிடும். சரி, இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். பெருசானதுக்கு அப்புறம் நம்ம கோழிகளுக்கு இல்லாட்டியும் கூட மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த சேவல் இந்த கோழிகளுக்கு ஓகேவா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை வேற சேவல் வாங்கலாமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு அடுத்த பிளான் போயிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ குஞ்சு வந்து 2 செட்டு விட்டுருக்கோம். அதுலேருந்து போகலாம். ஒரு 2 நாய் தோட்டத்துக்காக பழைய ஆளுங்க நாயை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணேன், இது நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு நாய் கிடச்சிச்சு, முதல்ல எடுத்துகிட்டு வந்து விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் குட்டி போட்டுருந்துச்சு. அந்த குட்டியை 2வது எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸில் கொடுத்து, அது பார்த்தீங்கன்னா அது வீடாகவே நினச்சிட்டு வெளியில் வர்றா உள்ளே போக அவங்க காவலுக்கு இருக்கவங்க பார்த்துக்குருவாங்க. அந்த குட்டி நாய் கூட இந்த நாய் வந்து சண்டை போடுது பாருங்க, எப்படி இருக்கு. சரியான விளையாட்டுக்கு தான் 2 பேருமே. அப்புறம் நம்ம குஞ்சுகள்லாம் பொறிச்சிருச்சு, லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன். இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு பொறிக்கல. இதில் ஒரு கம்மியான குஞ்சுகள் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் அந்த காட்டும் போது அதில் வந்து எல்லாமே பொறிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். இதில் அடுத்து கம்மியாக பொறிச்சிருக்கு. இன்னும் அடுத்தும் பொறிக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் காட்டுறேன். இந்த குஞ்சுகளை நம்ம எப்படி வளர்க்கலாம், இது ஒரு 10 டேஸாக நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், 2 months வரைக்கும் நம்ம அடைச்சி வச்சுருப்போம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா, 10 டேஸ்க்கு அப்புறம் கீழே விட்டு கீழேயே பண்ணலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே சேலையை வச்சு நம்ம பிரிச்சுருந்தோம். அந்த செட்டப்பவே வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு மாற்றலாமான்னு யோசிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் அதையும் சொல்கிறேன். அதில் விட்டு அதுலேருந்து டெவலப் பண்ணுவோம், பார்க்கலாம் அதுலேருந்து எந்த அளவுக்கு வந்து கோழிகள் டெவலப் ஆகுது அப்படின்றது. ஏன்னா கோழிகளும் டெவலப் ஆகணும், அதே நேரத்தில் நம்ம நிறையா செலவும் பண்ணாமல் கம்மியான செலவுலேயே வந்து கோழி குஞ்சுகளை உற்பத்தி பண்ணணும். அதுக்காக தீவனமே போடக்கூடாதுன்னு சொல்ல, தீவனம்லாம் கொடுக்கணும், கொடுத்தா தான் குஞ்சுகள் வளரும். வெறும் இந்த ஃப்ரீ சோர்ஸை மட்டும் வச்சுலாம் குஞ்சு வளராது. அதுவும் இருக்கணும், கால்வாசியாச்சும், ஒரு கால் இல்லாட்டி அரைவாசியாச்சும் நம்ம கொடுக்கணும். மிச்சம் இருக்கிறது வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே போய் இது பண்ணுங்க. அப்போ தான் வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும். அடுத்து கோழியெல்லாம் ஒரு வழியாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து ஒரு 6 மணி வாக்கில் வந்து தோட்டத்துலேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்டு கேட்டுச்சு பயங்கரமாக.
என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லி போய் கொஞ்சம் தூரம் அப்படியே போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா, மயில்கள் கூட்டம் கூட்டமா வந்துருந்துச்சு. இது நம்ம கேட்டு தான். நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அந்த தான். பாருங்க மயிலுங்க ஜோடி ஜோடியா வந்திருக்கு. அந்த அளவுக்கு தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. அங்க பாருங்க மயில் வந்து இருக்கா, போகுதா? இது மாரி வந்து ஈவினிங் ஆச்சுனாலே நம்ம தோட்டத்துக்குள்ள வந்துருதுங்க. அந்தா இதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. அதே மாரி அங்கிட்டு ஒரு மயில் நிக்குது பாருங்க. ஒரு 4, 5 மயிலுங்க இருக்கு. இது கம்மி தான் ஆக்சுவலா. ஒரு 10, 15லாம் வரும். நம்ம இங்க கோழி செட்டுக்கு இந்த சைடு வந்து கன்னிமார் கோயில் வச்சிருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெறைய வரும். ஒரு 12 மைல்லாம் ஜாஸ்தியா வந்துரும். அந்த அளவுக்கு வரும். கன்னிமார் வீடியோலாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம இதுல ஸ்ரீ கன்னிமார் கோயில் அப்படின்னு சொல்லி போடினாங்க சர்ச் பண்ணாலே வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. இருந்தாலும் நான் வேணா லிங்க் கேளுங்க. கேட்டீங்கன்னா நான் வேணா அனுப்பிச்சு விடுறேன். அப்புறம் பாருங்க நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆயிருச்சு. இது என்னான்னு பார்த்தேன்னா, ஆக்சுவலா வந்து இந்த டயத்துல நான் எடுக்க மாட்டேன். மயில்கள்லாம் வந்துகிட்டு அங்கிட்டு போய் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கிட்டு வர்ற கேப்ல இந்த சைடு ஃபுல்லா வந்து அங்கிட்டு உள்ள மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா ஆடுமே வந்து இங்கிட்டு வந்துருச்சு. பாருங்க ஒரு கேப் விடாம எல்லாத்தையும் சாப்பிடுது. இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 6 மணி இருக்கும் ஈவினிங்கு. இந்த டயத்துலயும் அதே மாரி மறு 2 நாள் கழிச்சு. பாருங்க வந்து அந்த கருங்கொலை, அப்புறம் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே இந்த வெச செடியெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது வந்து மூக்குத்தி இது ஒண்ணு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே மேலோட்டம் மேலோட்டமா மேல மேல கடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில காஞ்ச இலைகள தின்னுட்டு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதோட ஷெட்டுக்குள்ள போய் படுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் போது ஈஸியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான்ல ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலியமா தெரிவிங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணிக்கிறேன் புது வீடியோ கொடுத்துக்கிட்டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.